அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நபியுடைய ஒரு ஹதீஸ்ல வருது அல்லாஹுடைய குணத்தை பத்தி. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்கிறானா. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், மலக்குமார்களை கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்ட்டு. ஏன் ரப்பே இதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டதுக்கு, அங்க பாருங்க அப்படின்றப்ப, என்ன ரப்பே அவன் பாவம் செஞ்சுட்டு உன்கிட்ட தௌபா செஞ்சுட்டு இருக்கிறான், அதுக்கே உனக்கு இவ்வளவு சந்தோஷம்னு கேட்கிறப்ப, அப்ப அல்லாஹ் சொல்றானா, அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கான்னு அவன் நம்புறான். அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கான்ட்டு அவன் மன்னிப்பானா அவன் நம்புறான் பாத்தியா? அந்த இதுல தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய இயல்பு. ஆனா மனிதன் எவ்வளவு இதா இருக்கிறானா, அந்த ஒரு மனிதன் கிட்ட அவன் நம்மளுக்கு எவ்வளவுதான் நன்மை செஞ்சிருந்தாலும், நம்மளுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும், அவன்கிட்ட ஒரு தீய ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அதனால அவன நம்ம ஃபுல்லா வெறுத்திருப்போம். ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன்கிட்ட எவ்வளோ குறை இருந்தாலும் அவன்கிட்ட ஒரே ஒரு நல்லது இருக்கும். அத வச்சு அல்லாஹ் தஆலா அந்த எல்லா குறையும் மன்னிச்சிருவான். அதே மாரி தான் நம்ம ஷைத்தானுடைய பண்புகள விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பண்பு நம்ம உள்ளத்துல நம்ம கிட்ட வர வைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.